உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று மாலை இங்க வர இருக்கின்றார். இதே இடத்துல தான் அவரும் பிரச்சாரம் செய்ய போறாரு. அவர்கிட்ட நீங்க பல கேள்விகளை நீங்க கேட்கணும். கேக்குறீங்களா? முதல் கேள்வி, அவங்க சொன்ன வாக்குறுதிகள் என்னாச்சு? அதாவது 3 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. தமிழ்நாட்டில் 550 வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். அதில் வெறும் ஒன்றில்லாத ஒரு 50 வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். 500 வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றவில்லை. தர்மபுரி மாவட்டத்துக்கு வாக்குறுதிகள் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை. அதாவது திமுக என்றாலே அவங்க தாத்தா வாக்குறுதி கொடுத்தாரு, அவங்க அப்பா வாக்குறுதி கொடுத்தாரு, இப்ப புள்ள வாக்குறுதி கொடுக்க போறாரு. வாக்குறுதி மன்னர்கள் திமுக, வாக்குறுதி பரம்பரை. வாக்குறுதி மட்டும் கொடுப்பார்கள், ஆனா ஒன்னும் செய்ய மாட்டார். என்ன பத்தி பேசுவாரு, ஐயாவை பத்தி பேசுவாரு, நம்ம கட்சியை பத்தி பேசுவாரு, பிஜேபி பத்தி பேசுவார். ஆனா தர்மபுரிக்கு நீ என்ன செஞ்சேன்னு நீங்க கேள்வி கேட்கணும். கேக்குறீங்களா? ஒரு துரும்பு கூட எட்டி தர்மபுரி கொடுக்கல. அரசியல் மட்டும் வந்து பேசிட்டு போயிடுவார். அது தேவையில்லை எங்களுக்கு. அரசியல் எப்படி வேணா இருக்கட்டும். நீ என்னையா தர்மபுரி பண்ண, 3 வருஷத்துல நீ என்னையா தர்மபுரி பண்ண கேட்கறீங்களா? கேளுங்க. அவர் கொடுத்த வாக்குறுதி நான் படிக்கிறேன். திமுக வாக்குறுதி, தும்பலாளி அணை, எண்ணெய்கோல் புதூர் வெளிவாய்க்கால் திட்டம். அத பத்தி யாருக்காவது தெரியுமா? என்ன நடந்ததாவது தெரியுமா? எப்படி இந்த திட்டம் வெளியில வந்ததுன்னா தெரியுமா உங்களுக்கு? கிடையாது. அடுத்தது ஒகேனக்கல் நீர்மின் உற்பத்தி திட்டம். இது எத்தனை வருஷமா நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம்? 60 வருஷமா கேள்விப்பட்டு இருக்கோம். அழுத்து போச்சு. 60 வருஷமா ஒகேனக்கல் நீர்மின் திட்டம் வாக்குறுதி. அடுத்தது பாலக்கோட்டில் மகளிர் அரசு கலை அறிவியல் கல்லூரி துவக்கம். தொடங்கினாங்களா? இல்ல அறிவிச்சாங்களா? இல்ல. பாலக்கோட்டில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேறிக்கிறதா? பஞ்சப்பள்ளி குடிநீர் திட்டம் தர்மபுரி நகராட்சி மக்கள் பயனடையும் வகையில் மீண்டும் செயல்பட நடவடிக்கை. முதல்ல செயல்படல, அப்புறம் மீண்டும் என்ன செயல்படுத்த போறேன்? தர்மபுரி, பெண்ணாகரம், பாலக்கோடு, பாபிரெட்டிப்பட்டி, கம்பைநல்லூர் குளிர்பதன கிடங்கு எங்கேயாவது இருக்கா? இது ஒரு வாக்குறுதி. அடுத்தது அலியாலம் அணையிலிருந்து உபரி நீரை தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஏரிகளுக்கு நிரப்ப நடவடிக்கை. நான் படிக்கிறது இது பாலக்கோடு தொகுதி மட்டும்தான் நான் படிக்கிறேன். மற்ற தொகுதியில எவ்வளவு இருக்கு, அதுல ஒண்ணு கூட நிறைவேற்றல. தருமபுரி மாவட்டத்துக்கு 44 வாக்குறுதி கொடுத்தாங்க. தருமபுரி மாவட்டத்துக்கு 44 வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுல ஒண்ணு கூட நிறைவேற்ற.